கடந்த 4 வருஷத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்னால ஈவன் தோ நல்ல ரேங்கிங் வாங்கியிருந்தாலும் ஒரு நார்மல் காலேஜ்ல நார்மல் டிபார்ட்மெண்ட்ல எண்ட் அப் ஆயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் நல்ல ரேங்க் வச்சிருந்தாலும் நல்ல ட்ரீம் காலேஜ் ஏம் பண்ணியிருந்தாலும் நீங்க பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்னால நீங்களும் நார்மல் காலேஜ்ல எண்ட் அப் ஆகலாம். நீங்க ஸ்டூடெண்ட்ஸாவும் இருக்கலாம் இல்ல பேரண்ட்ஸாவும் இருக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற காமன் மிஸ்டேக் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி வர இருக்கிற கவுன்சிலிங்க நல்ல முறையா அட்டன் பண்ணி நல்ல காலேஜ்ல எண்ட் அப் ஆகலாம். மிஸ்டேக் 1, சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜில ராங் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் வைக்கிறது தான் வந்து காமனா பண்ற மிஸ்டேக்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த அவேர்னஸை யாருமே கிரியேட் பண்றது இல்லை. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் இருக்குல்ல அது வந்து ஆக்சுவலா வந்து சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒவ்வொருத்தரா செக் பண்ணி ரேங்க் பை ரேங்க் செக் பண்ணி அந்த ஆர்டர் படி சூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் ரேங்க் 1 வந்து சாய்ஸ் 1 வந்து வச்சிருக்காரு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். நீங்க வந்து ரேங்க் 150 இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த உங்க 150க்கு மேல இருக்கிற எல்லாருமே சாய்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த சாய்ஸ் அவங்க என்ன ஆர்டர்ல வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரையாரிட்டி கொடுத்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணிட்டு வரும். அந்த 150 எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்திருப்பீங்க ஒரு ஆர்டர். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்ல ஒரு காலேஜ் கொடுத்திருப்பீங்கன்னு வச்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற காலேஜ் அந்த 150 பேர் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அந்த வேகன்சி இருந்துச்சு, உங்களுடைய ஜெனரல் ரேங்கிங் இல்ல கம்யூனிட்டி ரேங்கிங்ல அந்த வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல அது செலக்ட் ஆகும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்லை அப்படின்னா செகண்ட் செக் பண்ணும் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் இல்லை அப்படின்னா தேர்ட் செக் பண்ணும், ஃபோர்த் செக் பண்ணும். இப்படி கண்டினியூஸா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல பண்ணன எல்லா சாய்ஸையும் செக் பண்ணி எந்த சாய்ஸ் வருதோ, எக்ஸாம்பிள் 10 சாய்ஸ் செக் பண்ணிட்டு 11வது சாய்ஸ் தான் இருக்கு அப்படின்னா 10 சாய்ஸும் உங்களுக்கு ஒமிட் ஆகி 11வது சாய்ஸ் செலக்ட் ஆயிரும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீம் காலேஜை செலக்ட் மட்டும் தான் செலக்ட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் நான் ஜிசிடி, அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்டி ஐடெக் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய ரேங்கிங் பாத்தீங்கன்னா மோர் தென் 3500 மேல இருக்கு. அதுல சிஎஸ்சி, ஐடி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்கிற ரேங்கிங் எடுத்துட்டு போயிருப்பாங்க. உங்க ரேங்க் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த வேகன்சி அந்த சீட் வந்து வேகன்சி லிஸ்ட் வந்து இருக்காது. சிஸ்டம் வந்து ஒன்னொன்னா உங்க சாய்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு வரும். எக்ஸாம்பிள் நீங்க 10 சாய்ஸ் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா 10 சாய்ஸ் செலக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு 10 சாய்ஸ்க்கு வேகன்சியே இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், உங்களுடைய அலாட்மெண்ட்டே கிடைக்காது, நோ அலாட்மெண்ட்ல வந்து நிற்பீங்க. சோ அப்ப அடுத்து நீங்க மேபி அடுத்த ரவுண்டுக்கு போவீங்க, இல்ல அப்படின்னா கவுன்சிலிங் விட்டு வெளியேற மாதிரி வாய்ப்பாங்க. சோ இது வந்து நல்லது இல்ல. சோ இந்த மிஸ்டேக்கை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த 20-60-20 ரேஷியோல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இங்க ட்ரீம் காலேஜ் 20%, ரியாலிட்டி காலேஜ் 60%, 20 காலேஜ் வந்து 20% வந்து சேஃபர் ஜோன்ல வச்சுக்கங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து 100 காலேஜ் வந்து சூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த 20 காலேஜ் ட்ரீம் காலேஜா வச்சுக்கங்க. இந்த உங்க ரேங்குக்கு அந்த காலேஜ் கிடைக்காது, எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க செக் பண்ணியும் பார்த்துட்டீங்க, அந்த காலேஜ் கிடைக்காது. ஈவன் தோ அதை வையுங்க, there is ifs and buts, இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ல எங்கேயோ ஒரு பக்கம் ஒமிட் ஆகி உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ட்ரீம் காலேஜ் 20% வையுங்க. அது கிடைக்குதோ கிடைக்காம போகுதோ பரவாயில்ல. 20% ஃபர்ஸ்ட் 20% வந்து அந்த ட்ரீம் காலேஜை வையுங்க. கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சே வையுங்க, பரவாயில்ல. அந்த 20% கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, ஒருவேளை கிடைச்சா உங்களுக்கான லக் இருக்குல்ல. அதனால அந்த 20% வந்து ட்ரீம் காலேஜா வையுங்க. அடுத்து 60% இருக்குல்ல, அந்த 60% ஆஃப் காலேஜ் நீங்க வந்து 10 காலேஜ் சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, 100 காலேஜ் சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதுல 60% காலேஜ் உங்க ரேங்குக்கு இந்த காலேஜ் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குன்னு செக் பண்ணி வச்சிருப்பீங்க. ஏன்னா போன வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் எப்படி உங்க ரேங்குக்கு இந்த காலேஜ் கிடைக்கும், இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸல் சீட்ல போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, வித் காலேஜ் கோடோட போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 60% ஆஃப் சீட்ஸ் எனக்கு இந்த காலேஜ் இந்த டிபார்ட்மெண்ட், இந்த காலேஜ் இந்த டிபார்ட்மெண்ட். ஒரே காலேஜ்ல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கிறனால சாய்ஸ் ஃபில்லிங்ல ஒன்னொன்னா தனித்தனியா தான் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு பட்டன் செலக்ஷன் மாதிரி தான். இது நான் போன 2 வீடியோக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத. அதை போய் வேணா பாத்துக்கங்க. சரி, இதை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா 20% முடிஞ்சது, 60% ரியாலிட்டி முடிஞ்சது, இன்னும் 20% வந்து சேஃபர் ஜோன்ல காலேஜை செலக்ட் பண்ணிக்கிங்க. அது எதுக்கு சார் சேஃபர் ஜோன்ல நான் செலக்ட் பண்ணணும், என் ரேங்கிங்க்கு எனக்கு வந்து இந்த காலேஜ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து 60% சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்கு 20% சேஃபர் ஜோன் கேட்டீங்க அப்படின்னா ஒருவேளை பெர்முடேஷன் காம்பினேஷன்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலேஜ் எல்லாமே வேற ஒருத்தர் யாராச்சும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க அடுத்த ரவுண்டுக்கு இப்போ நீங்க செலக்ட் பண்ண சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு காலேஜ் கிடைக்கலன்னு அடுத்த ரவுண்டுக்கு போயிருவீங்க. ஸோ அப்போ அடுத்த ரவுண்டுக்கு போகலீங்கனாலும் பரவாயில்ல, இங்க இருக்கிறத ஒரு சேஃபர் ஜோன் உங்க ரேங்குக்கு கீழே இருக்கிற காலேஜ் ஆனால் நல்ல காலேஜா இருந்துச்சு அப்படின்னா அதையும் சூஸ் பண்ணி வச்சுங்க. அது கடைசியா வைங்க. இது வந்து சேஃபர் ஜோன். இந்த காலேஜ் எல்லாம் கிடைக்கல அப்படின்னா இந்த காலேஜ் கிடைச்சாக்கி எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுதான் 20:60:20 ரேஷியோ. இந்த ரேஷியோல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சக்சீட் ஆகலாம். ஒரே ஒரு அவேர்னஸ் பார்த்துக்குங்க, thousands of students miss better colleges because of wrong choice order. ஏன்னா உங்க ரேங்குக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கு,
நீங்க மேல இருப்பீங்க, ரேங்க்ல மேல இருப்பீங்க, உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்காம போயிருக்கும். ஏன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டா பண்ணாம விட்டதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 ட்ரீம், 60 ரியாலிட்டி, 20 சேஃப். இதை வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்மார்ட்டரா உங்க சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். அடுத்தது மிஸ்டேக் 2. இது என்ன அப்படின்னா, நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா 4-5 காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரே நேம்ல இருக்கு. ஒன்னு வந்து இன்ஜினியரிங் வச்சிருப்பாங்க, இன்னொன்னு வந்து டெக்னாலஜின்னு வச்சிருப்பாங்க, இன்னொன்னு வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏபிசி இன்ஜினியரிங் காலேஜ், அதுலேயே வந்து ஏபிசி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு வச்சிருப்பாங்க. நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, நார்மலாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் காலேஜ் பற்றியே கேள்விப்படுறீங்களா, ரெண்டுமே ஒன்று தான் நடத்துறது, ஒரு பேர்ல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுவீங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லையும் இருக்கு, சென்னையிலையும் இருக்கு, இன்னும் ஒரு வில்லேஜ்லையும் இருக்கு, அதே பேர்லயே இருக்கு. ஆனால் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டுமே வேற. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழைய காலேஜா இருக்கு, அட்டானமஸ் காலேஜா இருக்கு, இங்க பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு, அவங்க பார்த்தீங்கன்னா NIRF ரேங்கிங்ல எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அதே நேம்ல இருக்கிற இன்னொரு காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சிம்பிளான இப்பதான் புதுசா ஆரம்பிச்ச காலேஜா இருக்கு, அஃபிலியேட்டட் காலேஜா இருக்கு, பிளேஸ்மெண்ட் எல்லாம் ஒரு சுமாரா தான் இருக்கு, ஃபீஸும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபீஸா தான் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரெண்டு ஒரே காலேஜ் எடுத்து இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இந்த காலேஜ்ல சீட் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு நல்ல காலேஜ் அப்படின்னு சீட் எடுத்திருப்பீங்க. ஸோ அப்பதான் அப்புறம் நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது வேற காலேஜ் அது வேற காலேஜ் அப்படிங்கிறதே. ஏன்னா உங்க வயசுக்கு அந்த இதுல இருந்து யோசிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பேரண்ட்ஸ் அட்வைஸோ இல்ல வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸோ இல்லாத சமயத்துல இந்த மாதிரி சில பல சிக்கல்கள் வரத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அவேர்னஸா இருந்து காலேஜ் கோட் இருக்கு, ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு கோட் இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பீங்க, இந்த அட்ரஸ்ல இந்த காலேஜ் இருக்கு, இதுதான் வந்து நான் பார்க்குற காலேஜ். எக்ஸாம்பிள் இந்த அட்டானமஸ் காலேஜ், இது NIRF ரேங்கிங்ல இவ்வளவு இருக்கு, இவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பீங்களா. அதுக்கு காலேஜ் கோட் ஒன்று இருக்கு, அவங்களுடைய வெப்சைட்லயும் இருக்கும். நீங்க இந்த புக்லெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க, கவுன்சிலிங் புக்லெட்னு சொல்லிட்டு ஒரு PDF இருக்கு. ஸோ அதுலயும் பாத்தீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு புக்லெட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருது, என்ன பிளேஸ்மெண்ட், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பார்த்துட்டு கரெக்டான காலேஜ் கோட் மூலம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த தப்புமே செய்யாம ஈஸியா வந்து இருக்கலாம். ஏன்னா அது போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இது இதே மாதிரி தான் குறிப்பிட்ட ஒரு காலேஜ் பேரை சொல்லி இந்த காலேஜ் தான் சார் எடுத்து அப்படின்னா நானும் ஓகே தம்பி கிடைச்சிருச்சுல சூப்பர் அப்படின்னு பார்த்துட்டா அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா இந்த காலேஜ் வந்து சென்னையில் இருக்கிற காலேஜ்ல ஒரு நார்மலா ஒரு வில்லேஜ்ல இருக்கிற காலேஜ் அதே பேர்ல இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகி இது எடுத்துட்டான் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சிக்கல் உங்களுக்கும் வரக்கூடாது, அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது மிஸ்டேக் 3, இக்னோரிங் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை செக் பண்றதே இல்லை, நிறைய பேர் செக் பண்றது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மாறிட்டே இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டு வச்சுங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் எவ்வளவு, மெஸ் ஃபீஸ் எவ்வளவு, புக் ஃபீஸ் எவ்வளவு, லேப்டாப் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் அவைலபிலிட்டி இருக்கா எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து அது செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஒருவேளை வந்து உங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க 5 நாள்ல கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க கவுன்சிலிங் ப்ரொசீஜரை பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க. அடுத்த 2 நாள்ல உங்களுக்கு ப்ரொவிஷன் இந்த அலாட்மெண்ட் வரும். அதை நீங்க வந்து ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த 5 நாள்லயே வந்து நீங்க போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த 5 நாள்ல நீங்க ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு. அதனால நீங்க கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே டிசைட் பண்ணிக்கங்க, இந்த காலேஜில் நான் போய் ஜாயின் பண்ண போறோம், இந்த காலேஜ் அப்படி 10 காலேஜ் சூஸ் பண்ணி வச்சுக்கீங்கன்னா 10 காலேஜையும் போய் பாத்துருங்க, இல்ல ஃபோன் பண்ணினாலும் கேட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி 5 நாள்ல பணம் போடுறது ரொம்ப கஷ்டமா போகும். மெயின்லி பேரண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியம், இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி 5 நாள்ல பணம் போடுறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர்த்த நான் அப்படி பார்த்துருக்கேன். அதனால அந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ணிடாதீங்க. மிஸ்டேக் 4, இக்னோரிங் த கவுன்சிலிங் டைம்லைன். நிறைய பேர் பண்றது என்ன அப்படின்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கோட ஷெட்யூலை மறந்துடுறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஷெட்யூலை வந்து எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரவுண்ட் 1ல போறோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கோட ரவுண்ட் 1ல போறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரல சாய்ஸ் ஃபில்லிங். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து 24ஆம் தேதி வரும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த கன்ஃபர்மேஷன் வந்து 24, 25 பண்ணணும். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணாம விட்டுருப்பீங்க. இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சீட்டே அலாட் ஆயிருக்காது. அப்புறம் நிறைய பேர் அலாட் பண்ணிருப்பீங்க, அலாட் பண்ணி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல கன்ஃபர்மேஷன்லாம் பண்ணிருப்பீங்க. அடுத்த 5 நாள்ல போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும். அந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதையும் மறந்துடுறீங்க. ஸோ நம்ம போய்க்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், அதுக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க 5 நாள்ல ஜாயின் பண்ணலீங்க அப்படின்னா அந்த சீட் மறுபடியும் கவுன்சிலிங்குள்ளேயே வந்துடும்.
அடுத்து ரவுண்ட் 2ல வராங்களோ அவங்களுக்கு அந்த சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டியா இருக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் லெஜாய்க்கலா இருக்கிறதுனால அந்த சீட்ஸ் கிடைச்ச சீட்ஸுமே லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காம இந்த டைம்லைன் கவுன்சிலிங் டைம்லைன்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த டைம்லைனை ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் உங்க சீட்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். நீங்க அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கி எடுத்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் காலேஜ்ல ஃபீஸை கட்டி ஒரு சர்டிபிகேட் எல்லாம் ஒப்படைச்சு சேர்ந்தா மட்டும்தான் வந்து உங்க சீட்ஸ் கன்ஃபார்ம். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணி கிடைச்ச சீட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டைம் லைனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து இன்னும் பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா மிஸ்டேக் 5 தான். இது என்ன அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நார்மலாக நடக்கும். அவங்களுக்கு அந்த அவேர்னஸை வந்து யாருமே கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதை பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். என்ன அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 ஸ்காலர்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கவுன்சிலிங்கில் 2 சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு. அவங்க வந்து ஜென்ரல்லையும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன்லையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அவங்களுக்கு 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி 2 அலாட்மெண்ட் வரும். அதில் எந்த அலாட்மெண்ட் எடுக்கிறாங்களோ இன்னொரு அலாட்மெண்ட் வந்து நல்லிஃபை ஆகிடும். ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இன்னொரு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து லெத்தாஜிக்கலாக விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்காம பார்த்துக்குங்க. ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு தனி சாய்ஸ் ஃபில்லிங் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனுக்கு எந்தெந்த காலேஜில் என்னென்ன சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதே மாதிரி வந்து அங்கே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ அதையும் கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வேற வேற இருந்தாலும் உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து ஒரே ஒரு சீட் தான் அலாட் ஆகும். இந்த மாதிரி ஸ்மார்ட் அப்ரோச்சில் பண்ணீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன்ல என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், அதே மாதிரி வந்து உங்களுக்கு பஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே. ஐ திங்க் பஸ் ஃபீஸ் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ தான் நினைக்கிறேன். ஓகே, இது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருமே முடிஞ்ச வரல இந்த 7.5 செலெக்ஷனில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஃப்ரீ இருக்குது. அதே நீங்கள் வந்து அது கிடைக்கல எனக்கு ஜென்ரலாக தான் கிடைச்சது அப்படின்னு போனீங்கன்னா இந்த 7.5ல உங்களுக்கு கிடைக்காது. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ 7.5ல தான் நான் போகணும் அப்படின்னா 7.5ல நீங்கள் செலக்ட் பண்ணுறதுல போகணும். அதில் தான் நீங்கள் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நீங்கள் வாங்க ட்ரை பண்ணணும். இதே வேறு ஜென்ரல் அலாட்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு அந்த 7.5 ரேங்கிங் கிடைக்காம போயிடும். ஸோ ஏன்னா உங்களுக்கு 4 ரேங்கிங் இருக்குது. ஜென்ரலில் உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரி ரேங்கிங் இருக்குது, அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்கிங் இருக்குது, அதே மாதிரி 7.5ல ஜென்ரல் ரேங்க் இருக்குது, அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கும் சென்டேஜ் அலாட்மெண்ட்டும் கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் நல்ல காலேஜை நல்லபடி சூஸ் பண்ணி உங்களுடைய பெட்டர் ஃபியூச்சர் இன்ஜினியரிங் காலேஜோட 4 இயர் பெட்டர் ஃபியூச்சராக இருக்குது. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கோம், அதில் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.